அனைவருக்கும் வணக்கம். நாம எந்த ஜாதகத்த எடுத்தாலும் கம்பேர் பண்ணி பார்க்குற விஷயம் லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி. இந்த 4 கான்செப்ட்டுமே ஒரு ஜாதகத்தில மிக வலிமையா இருக்கணும். யாராரு? லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில பார்க்கறது. சரி, அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, லக்னாதிபதிக்கு இடம் குடுத்தவர், ராசி அதிபதிக்கு இடம் குடுத்தவர், அவர்களுக்கு சாரம் குடுத்தவர். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஒரு ஜாதகத்தில லக்னம் நல்லா இருந்து, லக்னாதிபதி நல்லா இருந்து, அவர்களுக்கு வீடு குடுத்தவர் நல்லா இருந்து, அவர்களுக்கு சாரம் குடுத்தவர்கள் நல்லா இருந்தா, இந்த ஜாதகம் உண்மையிலே சூப்பர் ஜாதகம் தான். ஒரு ஜாதகத்தில ஃபர்ஸ்ட்டு லக்னம் நல்லா இருக்கணும் அல்லது லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அதுக்கு அடுத்து தான் ராசிய பார்க்கணும் அல்லது ராசி அதிபதிய பார்க்கணும். இந்த 4 கான்செப்ட்ல 2 கான்செப்ட் நல்லா இருந்தாலே போதுமானது. எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. அப்போ லக்னமும் நல்லா இருந்து, லக்னாதிபதியும் நல்லா இருக்காது. ராசி நல்லா இருந்து, ராசி அதிபதி நல்லா இருக்காது. அப்போ உங்க ஜாதகத்தில இது 2மே நல்லா இருந்தா, அது ஃபர்ஸ்ட் கிளாஸான ஜாதகம். சப்போஸ் 1 மட்டும் நல்லா இருந்தா, அதுவே போதுமானது. இருந்தாலுமே பலம் பொருந்திய ஜாதகம் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு இந்த 4 கான்செப்ட்டுமே பார்க்கணும். அதுக்கடுத்து இந்த லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி நல்லா இருந்தா மட்டும் பத்தாது. ஏதாவது ஒரு கிரகமாவது உங்க ஜாதகத்தில ஆட்சியா இருக்கணும், அல்லது உச்சமா இருக்கணும், அல்லது அட்லீஸ்ட் வர்க்கோத்தமமாவது ஆயிருக்கணும். அப்படி இருந்தா, அது அதுக்கடுத்து ஹை குவாலிட்டியான ஜாதகம். எந்த ஒரு ஜாதகத்திலுமே சிறப்புகள் சேர்ந்து வந்தா தான் வெற்றி வாய்ப்பு வரும்போது அசாத்திய பலத்தோட ஜெயிக்க முடியும். பலமே இல்லாட்டி கூட ஜெயிக்கலாம். வெற்றி வாகை அப்படிங்கிறது 1 ஓட்ல ஜெயிச்சாலும் வெற்றி தான். 1,00,000 ஓட்ல ஜெயிச்சாலும் வெற்றி தான். இருந்தாலும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதே மாரி தான் ஒரு ஜாதகத்தோட பலம் அப்படிங்கிறது, அந்த ஜாதகத்தில உள்ள மத்த பாராமீட்டர பொறுத்தே தவிர, பொதுவான பலன்கள அப்படியே எடுத்துக்காதீங்க. லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி இவர்கள் பலமாக இருப்பது மிகவும் நல்லது.